அம்மா இப்ப புடவை கம்மகம்னு மணக்குதுங்க. புடவையே இப்படி மணக்குதுன்னா அப்ப பொச்சு எப்படி மணக்கும்? இந்த புடவை கட்டின மேனி மேனி இப்படி மணக்கும். எப்படி மணக்கும்? இருந்த காசு ஒழுங்கு கிழிஞ்சல் கிழிஞ்சிருக்கு சண்டை. ஏய், இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. புடவை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் கேட்கும் போது கொடுத்துருங்க. நீ அது போந்து பார்த்துட்டாரு, நீ வருஷத்துக்கு நீ கவலைப்பட வேண்டியது. மறுபடியும் பார்க்கணும். மணி மணி கால் மணி போட்டேடாடி, அடி சுமத்துறான் கால் மணி போட்டேடாடி. பொண்டாட்டி வந்துருச்சா? ஆறா பொண்டாட்டிய. பொண்டாட்டி அங்க கிறுக்கிட்டு இருக்கானப்பா. அம்மா புடவை எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப அம்மா ஜாக்கெட் வந்துருச்சு. நீ என்ன சொல்ற? சூப்பரா இருப்பா அம்மா புண்ணாரம். கருவாப்பச்சடி. ஓய் அப்படின்னா வச்சுக்க. நீ இதெல்லாம் தொடக்கூடாது. நீ சின்ன பையன், உனக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நான் பெரிய பையன். பெரிய பையனா? நல்லா 80 வயசு வயசுக்கே வரல. வந்துங்க. என் டைம் ஆகும்போது சீர் கொண்டு வந்தாங்க. மூலையில் உட்கார வச்சாங்க. சீர் வந்தா நீங்க என்ன பட்ட எனக்கு என்ன? மோந்து பாக்குறாங்க. நான் தான் வந்து பார்ப்பேன். ஐயோ எல்லாம் பெமிரிச்சுக்க. இதை பார்க்க பார்க்க எனக்கு காதல் அதிகமாகிறது. இவள் இந்த உடையாக நான் பிறந்திருக்க கூடாதா? அவள் மேனியை நான் எப்பொழுதும் தொட்டுக்கொண்டே இருந்திருப்பேனே. இந்த உடையாக நீங்கள் பிறந்திருக்க வேண்டும், அந்த கொக்கியாக நான் பிறந்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இழுத்து போடும். அப்பா